ஹலோ ஹலோ, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. இன்னைக்கு நாள் எத்தனை? மூன்றாம் நாள் நோக்கம் என்ன? சத்தமா? ஓகே. இந்த நாளிலும் நம்ம இந்த நாளுக்குரிய கதையை நம்ம பார்க்க போறோம். அம்மா அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபின்னு சொல்ற ஒரு குட்டி தங்கச்சி. எத்தனை பேர் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருக்கீங்க? யாராச்சும் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? இல்லை. ஓகே. அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த இந்த குட்டி தங்கச்சி ரூபி முதல் நாள் ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி தன்னுடைய இல்லத்தில் குளிச்சு ஒருங்கி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அம்மா அவங்கள அனுப்பி விடுறாங்க. அம்மாவும் கூட சேர்ந்து முதல் நாள் ஆனதுனால இந்த பிள்ளை கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அங்கே பார்க்குறாங்க நல்ல ஒரு கூட்டம். ஏன்னு தெரியாது, மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க. இந்த தங்கச்சி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே ஒரு குரல் எழும்புது, ரூபி இங்கே வராத, இந்த ஸ்கூலுக்குள்ளே நீ வராத, ரூபி நீங்கள் வராத, இந்த ஸ்கூலுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தங்கச்சிக்கு ஒன்றுமே புரியலை. அந்த டைமில் அங்கே சுற்றி முற்றி பார்த்தப்போ தான் புரிஞ்சு, அந்த ஸ்கூலில் வெள்ளையின மக்களும் மட்டும்தான் படிக்கிற ஸ்கூலு. அது கருப்பின மக்களாகிய மக்களுக்கு படிக்க இயலாத முடியாத ஒரு சூழல் இருந்த பொழுது இந்த ரூபின்னு சொல்கிற அந்த குட்டி தங்கச்சி முதல் குழந்தையாக அந்த கருப்பின ஆப்பிரிக்க மக்களுடைய பிள்ளையாக அந்த பள்ளிக்கு போகிறா. அநேக வருத்தங்கள் அந்த தங்கச்சிக்கு வருது. இருந்தாலும் அந்த வருத்தத்தை சகிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு முதல் நாளாக படிக்க போகிறாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சுது. இப்படி போகிற டைமில் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலுக்குள்ளாடி இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளே போவா. உள்ளே போய் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு அழுவா. அழுதுட்டு மீண்டும் ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு வருவா. இப்படியே கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த தங்கச்சி இப்படி அழுதுட்டு ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு வருவா, அழுதுட்டு கிளாஸுக்கு வருவா, தனியாக உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தா. இப்படி போகிற டைமில் அந்த ஒரு டீச்சர் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் நீ அங்கே உள்ளே உட்கார்ந்து அழுதுட்டு இங்கே வரையே, நீ என்ன ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கிட்ட கேட்கும்போது அந்த தங்கச்சி சொல்கிறா, நான் என்னோட அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணேன். அவங்க நல்ல பிள்ளைங்களாக மாறணும், என்னை போல இந்த உலகத்திலே படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இவங்க வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணதா அந்த டீச்சர்கிட்ட சொல்கிறா. அந்த டீச்சரும் இந்த தங்கச்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் கருப்பின மக்களிலே முதல் முறையாக படித்த தங்கச்சி இந்த தங்கச்சி தான். கொஞ்ச நாள் தாண்டி போயிடுச்சு. அந்த பள்ளி வெள்ளையின மக்களும் கருப்பின மக்களும் படிக்கிற ஒரு பள்ளியாக இந்த ஸ்கூல் மாற்றப்பட்டது. இந்த ஸ்கூலோட ப்ரேயர் என்ன தெரியுமா? வில்லியம் பிரான்ஸ்ன்னு சொல்கிற ஒருவராலே உருவாக்கப்பட்டு இந்த நாட்களிலே வெள்ளையின மக்களும் கருப்பின மக்களும் இணைந்து படிப்பதற்குரிய ஒரு நிலையிலே அந்த பள்ளி இன்ற நாளிலும் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த குட்டி தங்கச்சி ரூபி தன்னுடைய செயல்களினாலே கிறிஸ்துவனுடைய நிருபமாக மாறியது போல நாமும் நம்முடைய சிந்தையினாலே நிருபமாய் மாற நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.